மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மிம்பரிலே ஏறினார்கள், ஷஹாதத்தை சொல்லுகிறார்கள். மிம்பரிலே ஏறி ஷஹாதத்தை சொல்லிவிட்டு நடந்த அத்தனையும் சொன்னார்கள். நடந்த அத்தனையும் சொல்லிவிட்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள், இஸ்திக்ஃபார் செய்தார்கள். அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் அடுத்தது ஏறினார்கள். ஏறிவிட்டு அவருடைய நினைப்பை அத்தனையும் சொன்னார். என்னவெல்லாம் நினைத்தாரோ, பெருமாளுடைய குடும்பம் அந்த இடத்திலே இதாக்கப்பட்டது. என் மகனேவி வந்து கேட்கிற நேரம் அவர்களுக்கு எதுவும் கொடுக்கப்படவில்லையே, இந்த வேதனைகள் எல்லாம் எங்க கல்வியில் இருந்தது என்று சொல்லப்படுகிற நேரத்தில் அந்த மக்களும் அதை கேட்டுவிட்டு அவரும் அந்த இடத்திலே மிக தெளிவாக தான் செய்த பிழை, அதாவது இந்த இடத்திலே அந்த புரிந்துணர்வுல ஏற்பட்ட அந்த தவறை உணர்ந்தார். அவர் அந்த இடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு பையத்து செய்தார்கள். எல்லா மக்களும் சந்தோஷமாக அந்த நாளிலே ரெண்டு தலைவர்களும் ஒன்று சேர்கிற நேரத்தில் மூமின்கள் மிக சந்தோஷப்பட்டார்கள் என்று புகாரிலே செய்தி வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரச்சனைகள் என்பது அவர்களுக்கே வந்திருக்கிறது. அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, இவ்வளவு ஜன்னத்துக்குரியவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் அவர்கள் நம்மள மாதிரி பழி வாங்கல, பூதாகரமாக்கல, நாலு பேரை கட்சி சேர்க்கல, எனக்கு இந்த கட்சி உனக்கு இந்த கட்சி எடுத்தம் கை, அதாவது கண்டம் துண்டமா பேசி தீர்க்கல, பணிவோட பேசினார்கள், இஸ்திக்ஃபார் செய்தார்கள், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள், அமைதியோடு இறங்கினார்கள். இதுதான் மூமியுடைய பண்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மானம் கௌரவம் அந்தஸ்து அத்தனையும் தூக்கி வீசிவிட்டு அல்லாஹ்வுக்காக இறங்க முடியும் என்று சொன்னால் இந்த பண்பு நம்முடைய தொழுகை நம்மிடம் தந்திருக்கணும். இதுக்கு தான் தொழுகிறோம், இதுக்கு தான் சிக்ர் செய்கிறோம், இதுக்கு தான் நோன்பு பிடிக்கிறோம். இது எதையும் செஞ்சு இப்படி நம்முடைய நாவு மாறாட்டி, அதனால் தான் அந்த தோழர் கேட்டாரு, யார சொல்லலாம் வாயால நாக்கால நரகம் போவார்களா? பெருமானார் கொடுத்த பதில் ஆம் என்று சொல்லல, வேற எதால போவாங்கன்னு கேட்டாங்க. வேற எதால போவாங்க? நினைக்கிறதெல்லாம் பேச முடியும். ஊரு முழுக்க போட்டு அலின டீம் வாங்க, அபூபக்கர் ஒரு டீம் மாதிரி நாங்க ரசூலுல்லாஹ் குடும்பம் என்று செய்யலாம். தலை குனிந்து வீட்டில் இருந்தார்கள், தலை குனிந்து நின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட மௌனமாக நின்றார்கள். தான் குடும்பத்துக்கு ஒரு டீமை உருவாக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி உருவாக்க முடியும் என்றால் எவ்வளவு உருவாக்கலாம்? இன்றைக்குள்ள ஷியாக்கள் அதை செஞ்சு வச்சு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். இதுதான் அவர்களுடைய முறை. அவர்கள் நடந்து கொண்ட விதம் இஸ்லாம் அவர்களை புனிதப்படுத்திச்சு. அவர்கள் பிழைகள் செய்கிற நேரம், அந்த தவறை உணர்கிற நேரம், ஷைத்தான் வந்து குறுக்கிடுகிற நேரம், அவர்கள் அந்த தப்புக்கு எப்படி பிராயச்சித்தம் தேடினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு பிள்ளைக்கு வாப்பாவை மன்னிக்கலாது, வாப்பாவுக்கு பிள்ளைய மன்னிக்கலாது, உம்மாவோட புள்ள கோபம், பள்ளிக்கே நான் வரமாட்டேன் எனக்கு இப்படி ஆக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொர்க்கத்துக்கு போகணும் என்றா இதைவிட நாங்கள் பணியணும், இதைவிட நாங்கள் அடங்கணும். எங்களால் முடியும், எதை வெட்டுவோம், பள்ளியை ரெண்டா போடுவோம் என்று சொல்லி முடிவெடுக்க முடியாது. இந்த உம்மத் எங்களுக்கு அப்படிப்பட்ட வழிமுறைகளை காட்டவில்லை. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள், அதாவது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் சொல்லுகிறேன் கேளுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், நான் நினைக்கிறேன் அவருக்கு 81 வயசு இருக்கு. அவரை சுத்தி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்துல்லா இப்னு சபா, முனாஃபிக்குடைய தலைவன், ஈஜிப்டை சேர்ந்தவன். அவன் வந்து மஸ்ஜித் நபவியை பிடிச்சிட்டான். ஹஜ்ஜுக்கு வரன்னு வந்தவங்க எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. உஸ்மான் பின் அஃபானுக்கு நிறைய குற்றச்சாட்டு போட்டாங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள்லாம் ஆட்சி கொடுத்திருக்கிறாரு, குடும்பத்தை தான் பார்க்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் பல மணித்தியாலம் பேசணும். எப்படிப்பட்டவர் தெரியுமா? தபூக்குடைய போர்க்களம் கடும் பயங்கரமான வறட்சி, அதாவது கடும் கோடை. அந்த நேரத்தில் தபூக்கு 20,000 பேர் போறாங்க, வாகனம் இல்லை, அவ்வளவு கஷ்டம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரெல்லாம் தர்மம் கொடுங்கன்றாங்க. ஒரு போராட்டத்துக்கு போறீங்கன்னா தியாகம், அல்ல அந்த டைமை கொண்டு வருவான், கொடுக்குறீங்களான்னு கேட்பான். பர்சனல் கொடுத்தாதான் போகலாம். இதான் தியாகம், இதான் தியாகம், அதான் பொறுமை, இதான் பாடம், ஜன்னாக்குரிய குவாலிஃபிகேஷன். சோ உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? கொண்டு வந்து தங்க காசுகளை கொண்டு வந்து கொட்டுறாங்க. உஸ்மான் ஃபில் ஜன்னான்னாங்க ரசூலுல்லாஹ், உஸ்மான் ஃபில் ஜன்னான்னாங்க. கொஞ்சம் பாருங்கம்மா புள்ள அளவு. அப்ப அந்த பிள்ளை தலையை கொஞ்சம் முள்ள வசக்கால எடுங்க. அப்ப உஸ்மான் ஃபில் ஜன்னான்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
அப்ப ஜன்னான்னு எப்ப சொன்னாங்க? அதாவது கொற்ற யாரு கொடுக்கிறாங்களோ அவர் சொர்க்கவாசின்ட்டாங்க. அள்ளி 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 கொடுத்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிற இடம் தெரியுமா? இந்த மையவாடிகளுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து அழுவார். தேம்பி தேம்பி அழுவார். நினைச்சு நினைச்சு அழுவார். ஏனப்பா அழுகுறீங்கன்னு கேட்டா, இதுக்குத்தானே அடுத்த கட்டம், வெற்றியும் தோல்வியும் தெரிகிற இடமாச்சே, இந்த இடத்துல வெற்றி பெறணும் என்பதற்கு தேம்பி தேம்பி அழுவார். அப்படிப்பட்ட உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முற்றுகையிடுறாங்க, வளைச்சு முற்றுகையிடுறாங்க. இந்த உம்மத்து மேல வச்ச கௌரவமும் கண்ணியமும் கொஞ்சம் பாருங்க. வந்து முற்றுகையிடுற நேரம் கேட்கிறாங்க சில தோழர்கள், என்ன செஞ்சிருவோம், முடிச்சிருவோமா, வெட்டுவோமா? ஏனண்டா எத்தனை போர்க்களத்தை சந்திச்சிருக்கிறாங்க. குஃபார்களை ஓட ஓட அடிச்சவர்கள், பட்டியல நின்று போரிட்டவர்கள், இதெல்லாம் பெரிய மெட்டரா அவர்களுக்கு. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அதாவது மதீனாவிலே எனக்காக ஒரு துளி ரத்தம் வடிவதை நான் விரும்ப மாட்டேன். எனக்காக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீங்க என்று. எனக்காக ஒரு ரத்த துளி வரக்கூடாது. அப்துல்லா இப்னு சபா பள்ளியில தொழுவிக்கிறோம், தொழுவுங்கண்டாங்க, போய் தொழுவுங்கண்டாங்க ஜமாத்துல. மதீனாவுடைய ஆட்சியில மதீனா களங்கம் ஏற்படக்கூடாது, மதீனால பிரச்சனை வந்துடக்கூடாது என்பதற்காக நிக்கிற நேரம் ஊடு புகுந்து வெட்டினார்கள், வெட்டினார்கள், கொலை செய்தார்கள். அதாவது ஷஹாதத்தை அடைந்தார் அவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுவர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டுடைய கல்புகள் எப்படி இருந்தது தெரியுமா? அல்லாஹ்வுடைய, எனக்காக மதீனாவுடைய மண்ணில் ஒரு இரத்த துளி விழ வேண்டாம், நீங்க சண்டை பிடிக்காதீங்க முஸ்லிம்களோட, வேண்டாம், முஸ்லிம்கள் தானே அவர்களும் என்று சொல்லி முஸ்லிமோடு இன்னொரு முஸ்லிம் சண்டை பிடிக்க வேணாம் என்று நிப்பாட்டினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம் என்றா யார்? யாரு முஸ்லிம்? மன்சலிமல் முஸ்லிமுன மின் லிசானி வயதிஹி. ஒரு முஸ்லிம் என்றா ரசூலுல்லாஹ் வரைவிலக்கணம் கொடுக்கறாங்க. நீ இந்த நேரம் தொழுதவர், நிறைய தர்மம் கொடுத்தவர், நிறைய தஹஜ்ஜுத் தொழுதவர், இதெல்லாம் செய்யணும். ஆனா முஸ்லிம் என்றா யாரு தெரியுமா? இன்னொரு முஸ்லிம், இந்த முஸ்லிமால் இன்னொரு முஸ்லிம் பாதிக்கப்படாமல், எவர் நாவாலும் எவர் கரத்தாலும் இன்னொரு முஸ்லிம் பாதுகாக்கப்படுகிறாரோ அவர்தான் முஸ்லிம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனை முஸ்லிமை பாதுகாத்துட்டீங்க? எத்தனை முஸ்லிம் மானத்தை கொண்டு வந்து நடு சந்தில வச்சுங்க? எத்தனை முஸ்லிம் விஷயத்துல ஒழுங்கா பேசுனீங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அதான் பிரச்சனை. தௌஹீத் ஜமாத் என்று ஒன்று உருவாக்கினார்கள். அந்த ஜமாத் இந்தியாவில் வந்த நேரம் கொள்கை 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 என்று சொன்னார்கள். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் என்றார்கள். ஆனா ஒரு இடத்துல அவர்கள் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ரொம்ப மோசமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வீடியோ கிளிப் நான் பார்த்து அசந்து போயிட்டு, வல்லாஹி நரகத்தின் நாய் என்கிறார், நரகத்தின் நாய் என்கிறார். புகாரில வர செய்தி, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான்னு சொன்னதுக்கு மறுமையில அல்லாஹ் கேட்பான் அந்த அடியான கூப்பிட்டு, எங்க பாவே நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்ன அடியான், என் அதிகாரத்தை எப்படி நீ கையில் எடுப்பான்னு அல்லாஹ் கேட்கிறானே, நரகத்தின் நாய் என்று எப்படி நான் சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? முடிவு என்னாகும்? இந்த அளவுக்கு பேசுற நிலைமைக்கு சிலர்கள் தள்ளிட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாவு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை குர்ஆன் சொன்னாண்டு வருவோம், பொறுமை இழந்துருவோம், மன்னிக்க மாட்டோம், மன்னித்து மறப்போம், சேர்ந்து நடப்போம், அழைப்போம், பாசமாக பேசுவோம், கௌரவமா நடத்துவோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நீ இது என்ன நகரம் என்று கேட்டாங்க, இது என்ன நாடு என்று கேட்டாங்க. எல்லாத்தையும் சஹாபாக்கள் சொல்கிறோம், இது எல்லாத்தையும் விட ஒரு மூமினுடைய மானம் புனிதம் என்றாங்களே, அந்த மானத்தில் கை வைத்தால் அல்லாஹ் என்னையும் உங்களை மன்னிக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பாவமே செய்து விட்டார் என்றால் அவருக்கு பட்டம் ஷேக் ஜானி, அதாவது விபச்சாரத்து ஷேக் கொடுக்கிறார் கட்டம். அல்லாஹ் தஹஜ்ஜத்தில் உட்கார்ந்து அவர் தேம்பி தேம்பி அழுது அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு மனித புனிதனாக மாறினார். யாருக்குடா பாவம் வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த ஜமாத்தா இருந்தாலும் எல்லாம் சரி என்று பேச முடியாது, பிழை பிழைதான். அது எந்த ஜமாத்தாக இருந்தாலும் பிழை பிழைதான். இந்த இடத்திலே தௌஹீத் ஜமாத் என்று சொன்ன தௌஹீத்வாதிகள் என்று சொல்ல சிலர்கள் நாவடக்கம் இல்லாமல் விரும்பியதை பேசுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை மன்னிக்கணும். பேசுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. அவர்கள் எப்படி பேசினார்கள் என்பதை மிக தெளிவாக
மிக தெளிவாக வரலாறு நெடுகிலும் நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவையெல்லாம் படிக்கிற நாம் பண்பாக பாசமான முறையில் எங்க கல்புகளுக்குள்ள அந்த மாற்றம் வரவில்லை என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெஹராபுக்கு வருகிறார்கள் தொழுவிப்பதற்கு. அன்றைக்கு அவர் மௌத்தாகிற நாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்துடைய ஈமான நீங்க பார்த்தீங்கன்னா சஹாபாக்கள் கிட்டவும் வைக்கல. அது யாரையும் பெருமானாரை கண்டவர்கள், பழகினவர்கள், பேசியவர்கள். அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையா நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். சில பேர் கொஞ்சம் அவரை கவனமா பார்த்து, நீங்க மௌத்தானா அடுத்தது உங்க பிள்ளைக்கு ஆட்சியை வசியத்து பண்ணுங்க, அடுத்தது பிள்ளைக்கு சொல்லணும்னா ஆட்சியில பிரச்சனை வந்துடக்கூடாது. அவர் சொல்கிறார், வல்லாஹி இப்படி நான் மௌத்தாக மாட்டேன், வல்லாஹி இப்படி நான் மௌத்தாக மாட்டேன்டார், என்னை கொல்லுவார்கள் என்றார் ரசூலுல்லாஹ். அப்படித்தான் சொன்னார்கள். அந்த நோய் கடுமையான நோய், மௌத்துன்னு நினைக்கிற மாதிரி நோய், அந்த அளவுக்கு ஈமான்ல உறுதி. ஆனால் அவர் அதில் எழும்பிட்டார். அதே மாதிரி ரமலானுடைய 17வது நாள் அவரை குத்துவார்கள் அலி பின் அபி தாலிப். அவர் ஷஹாதத்தை அடைவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் சொன்ன எதுவுமே அணுவா அப்படியே நடக்கு. ஆனால் நான் இப்பொழுது சொல்வது உமர் பின் கத்தாப். பெருமானார் சொன்னார், உமர் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள். அந்த ஷஹாதத்தை உமர் அடைகிற நேரத்தில் பள்ளிவாசலில் தொழுவிக்கிறார். அது சுபவுடைய நேரம். சுபஹுடைய நேரத்தில் புகாரில் நீங்க பார்க்கலாம், வந்தவர் வழமையாக சூரத்து நஹல் ஓதுவார் அல்லது சூரத்து யூசுப் ஓதுவார். இந்த 2 சூறாக்கள்ல ஒன்று ஓதுவார்ண்டா முதல் ரக்காத்துல எல்லாரும் சேருவதற்காக கொஞ்சம் நீட்டமா தொழிப்பார். வழமையாக அமீருல் முஃமினீன் 12 வருஷ ஆட்சி, மிக பிரம்மாண்டமான அளவுக்கு ஆட்சி பறந்து விரிந்திருக்கிறது. ஆனால் அவருடைய ஆடையில ஒட்டு போடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் படிச்ச மகாத்மா காந்தி அசந்து போயிட்டார். இந்தியாவுக்கு ஒரு உமர் வேணும் என்றார். இந்தியாவுக்கு ஒரு உமர் வேணும். பெருமானிடம் பாசறையில் வந்தவர்கள் அரசியல் செய்தார்கள். இந்த அரசியல் செய்யவில்லை. கோடி கோடியா கொற்ற நேரம் ஜக்காத்தில் அவர் ஆடைகளில் அவருக்கு புதிய ஆடை வேணும் என்று ஒட்டு போடல. வாங்க சல்லி இல்லை. கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்க மாட்டார். மௌத்தாகிற நேரம் 86,000 கடன். என்ன கடன்னா கவர்மெண்ட்ல எடுத்த கடன். விச்சு கெட்டுங்கிறார்கள் அப்துல்லா இப்னு உமருக்கு. இப்னு உமர் கெட்டுங்கள், கெட்டிட்டு தான் மௌத்தாகிறார். அவர் கவர்மெண்ட்ல சம்பளமா எடுக்கல. 12 வருஷ ஆட்சியில ஒரு சம்பளம் எடுக்காம கடனா எடுத்ததை கட்டி முடிக்கிறார். அல்லாஹ்வுடைய இல்லையாலே இதெல்லாம் வரலாறில் படிக்கிறவர்கள் திகைத்து போறார்கள், ஆச்சரியப்படுறார்கள். இவ்வளவு பிரம்மாண்டமான இடமா? இப்படிப்பட்ட ஜஸீரத்துல் அரபை தாண்டி உலகத்தை ஆட்சி செய்த மாமன்னர் உமர் பின் கத்தாப் அவருடைய ஆட்சியுடைய கடைசி முடிவை பாருங்கள். 63 வயது பள்ளியில நிற்கிறார். 12 வருஷம் அழகான ஆட்சி அரபிய தீபகற்பத்திலே. அந்த ஆட்சியுடைய முடிவு எப்படி தெரியுமா? பள்ளியில சஃபை பிளந்து ஒருத்தன் குத்துறான். அபூல் ஃபைரூஸ் குத்துற நேரம் கீழே விழுகிற நேரம் முன்னாடி நின்ற ஒரு தாபி, அவர் ரசூலுல்லாஹ் கண்டவர் அல்ல, அங்க நிக்கிறவர், முன் சஃப்ல நிக்கிறவர், இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர் ரசூலுல்லாஹ் மௌத்தான, அதாவது காணாதவர், அவர் தாபி, அடுத்த ஜெனரேஷன் அம்ர் பின் மைமூன். அவர் பக்கத்துல நின்று சொல்கிறார், நான் கண்ணால கண்ட நடந்தது. ஏன்னா நான் முன் சஃப்ல, உமர் பின் கத்தாப் அங்க நிக்கிறார். இப்படி நிக்கிற நேரம் சஃப் பலந்துட்டு குத்தினான். குத்துற நேரம் உமர் பின் கத்தாப் கீழே விழுந்தார். என் கண்ணால பார்த்தேன். பக்கத்துள்ள சஹாபியுடைய கையை பிடிச்சு சலா முன்னாடி தள்ளி தொழுங்க என்றார். அமீருல் முஃமினீன் சுப்ஹானல்லாஹ், ஜஸீரத்துல் அரபுடைய தலைவர் குத்தப்பட்டிருக்கிறார். அவருடைய கல்பு சலா. அல்லாஹ்வோட பேசி முடிச்சுட்டு என்ன பாரு, இவர்கள் மனிதர்கள் என்று அவர்கள் புனிதர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தன் வாழ்க்கை தன்னை எப்படி நினைச்சார்? என்ன கொண்டு போங்கப்பா, ஆம்புலன்ஸ்ல கொண்டு போங்க, எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க என்று சொல்லணுமா? நீங்க நினைச்சிடாதீங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் பேசுற இந்த யுகம் ரொம்ப பயங்கரமான வறுமை, ரொம்ப கஷ்டப்பட்டு. இப்ப வறுமை எல்லாம் இல்ல, பாரசீகத்தை புடிச்சாச்சு. அந்த அளவுக்கு சொத்து. அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் காலத்துல மதீனால தான் பஞ்சம். நீங்க போய் ரோமத்துல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா தங்க கரண்ட்ல சாப்பிடுற மாதிரி அவனுக்குள்ள சல்லி. இப்படிப்பட்ட உமர் பின் கத்தாப் இழுத்து தொழுங்கன்ற சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 8 பேர் மௌத். அப்பவே 8 பேர் மௌத்து. வந்தவன் குத்திட்டே போனான். புர்னூஸ் தலையில போட்டு, அந்த புர்னூஸ் கொஞ்சம் இரும்பு கவசம் மாதிரி இருக்கு, அந்த புர்னூஸை போட்டு அடிக்கிறார். அடிக்கிற நேரம் அவன் பார்த்தா மாட்டிட்டோன்னு அவனே குத்தி கொண்டான். அவன் யாரு?
எத்தியோப்பியா அபிசீனியால வந்த அடிமை. ஆனா மதீனா அதாவது செக்யூரிட்டி ஜோன், யாருக்குள்ள நுழையலாது மதீனால. ஏன் உள்ள நுழையலாதுன்னு சொன்னா மதீனால ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் இருக்கிறாங்க, உம்மஹாத்துல் முஃமினீன். அதனால பவர்ஃபுல்லான செக்யூரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது, யாருக்கும் வரையலாது. ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா வரலாம். ஈவன் கண்ட்ராக்ட் எடுத்துட்டு வரான். உமர் பின் கத்தாப கொல்லலாம்னா உள்ள நுழையலாது. நுழையண்டா இஸ்லாமியனா மாறினாலும் நுழையலாம். அப்படி வந்து மதீனாக்குள்ள இருந்து சரியா கொலை செய்யணும்னா தொழுகை நேரம் தான். அப்பதான் சிம்பிளா கொலை செய்யலாம். எல்லாம் தொழுகைகளை கவனம் கொடுக்கிற நேரம் சஃப உடைச்சிட்டு போய் குத்துவோன்றான். குத்திட்டு ஓடுறான், அவன் செத்து போறான். உமர் பின் கத்தாப் தொழுகை முடிஞ்ச பிறகு எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவர் தூக்குறாங்க, ரத்தம் ஓடு. அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யஜஅல் மனியத் பியதி ரஜுலின் யதஇல் இஸ்லாம். அல்ஹம்துலில்லாஹ் என்கிறார். குத்தப்பட்டு ரத்தம் ஓடுது. அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ். தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்ட ஒருவர் கையால கொலை, அதாவது இஸ்லாமியன் என்று சொல்லப்பட்ட ஒரு இது அடிமை. அவன் இஸ்லாத்துக்கு வரல, அவன் அடிமை. அடிமை வேலைகளுக்கு வந்தாங்க. அடிமை அவர் சொல்றாரு, தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்ட கூடிய ஒருத்தன் கையால கொலை செய்யப்படாமல் இவன் கையால குத்தப்பட்டது யார் யாருன்னு கேட்கிறார் ஃபர்ஸ்ட் கேள்வி. அப்ப அவங்க பதில் கொடுக்குறாங்க, இவர் தான், இன்னார் தான், இந்த அடிமை தான். உடனே அல்ஹம்துலில்லாஹ்ன்ற. ஒரு முஸ்லீம் உமரை குத்தல்லையே, எங்க அல்லாஹ் புகழணும் என்று எதிர்பார்க்கிறோம். நமக்கு ஏதாவது கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லதான் ஓடும். மௌத்தாகிற நேரம் கூட அவருக்கு தெரியும் என்ன குத்துவாங்கன்னு. அவர் எதிர்பார்த்தது யாரு குத்துவாங்க, எப்ப கொலை செய்யப்படுவார், மண்டையில் அதுதான் ஓடிச்சு. ஒரு காஃபிர் குத்தினோன்னு அவருக்கு கல்பு ராகத்தாச்சு. ஒரு முஸ்லிம் உமரை குத்தல்லையே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வே உனக்கு எல்லா புகழும். ஜஸீரத்துல் அரபுடைய வாழ்க்கையை உங்களுக்கு புரிய முடியாது பெரியவர்களே. அந்த வாழ்க்கை காத்தமுல் அன்பியா இந்த பூமிக்கு வந்து அவர் செய்த 23 ஆண்டு கால பிரச்சாரத்துக்கு பிறகு அந்த மனிதர்கள் புனிதர்களாக மாறினார்கள். ரப்புல் ஆலமீன் ஒருவராக சொர்க்கத்துக்கு கூப்பிட்டார். அவன் இந்த கதவுகளை திறந்து கொடுத்தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்படி என்று சொன்னால் நேரம், அதாவது முடிவுக்குரிய நேரம் வருவதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரிய வைப்பதற்கு தான் முற்பட்டேன். என்ன விஷயம் என்றால் 2 விடயங்கள். நாம் நம்முடைய மனைவி விஷயத்தில் கூட மிகவுமே அழகாக பேச, எங்களுக்கு வந்ததெல்லாம் பேசி கொட்ட முடியாது. ஏன் வைஃப் தானே, மைக்கா மை பெற்றல், நினைச்ச மாதிரி பேசி முடிப்பேன் என்றால் நீங்கள் முஸ்லிமாக இருந்தால் உங்க மனைவியோடு பேசுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாக்கால் விரும்பின மாதிரி பேச முடியாது, இந்த காலால் விரும்பின இடத்துக்கெல்லாம் போக முடியாது. அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். மறுமையில் அல்லாஹ் வாய்க்கு சீல வச்சிருவான். கை பேசும், கால் பேசும், நடந்ததையும் தொட்டதையும் எல்லாம் பேச ஆரம்பிக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்றால் இந்த ஜன்னாவுக்கு போவதற்கு நாம் பொறுமையாளர்களா நிற்கணும், தியாகம் பண்ணணும். பொறுமை என்பது வெளி உலகத்துக்கு மட்டுமில்ல, உள்ளக்குள்ள மனைவிக்கும். பெருமாளுடைய கடைசி நாட்கள் நீங்கள் வரலாறை படித்து பாருங்கள். கடைசி 14 நாட்கள் எப்படி இருந்துச்சு. திங்கட்கிழமை நாள் பக்கீக்கு போறாங்க, ஜனாசாவை அடக்குறாங்க. வருகிற ரசூலுல்லாவுக்கு அப்பதான் தலைவலி உக்கிரமாகுது, கட்டும் தலைவலி. அன்றைக்கு திங்கட்கிழமை இருகப்பை கட்டுறாங்க ஒரு புடவைய. அடுத்த திங்கட்கிழமை வாழ்றாங்க. அதுக்கு அடுத்த திங்கட்கிழமை லுகர் நேரம் வருவதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் இந்த பூமியை விட்டு போறாங்க. அந்த 14 நாட்கள் வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் திரும்பி பார்த்தா வழங்க. அதுல ஒரு நாளை சொல்றேன். பெருமானார் கடுமையான வேதனையில் நிற்கிறாங்க. அந்த நேரத்துல மனைவிமாரெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் முகத்தை பார்க்கறாங்க. அந்த மனைவிமாரெல்லாம் ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்துட்டு நிற்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, நாளைக்கு நான் எங்க, நாளைக்கு நான் எங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனைவிமார்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கு எங்க போகணும் யா ரசூலல்லாஹ்? நேர்மை என்றால் சுபஹானல்லாஹ், இதைவிட நேர்மை எனக்கு சொல்ல முடியாது. இந்த மனைவிக்கு இந்த நாளை ஒதுக்கினால் அது அவங்களுக்குரிய நாள், இந்த மனைவிக்கு இந்த நாளை ஒதுக்கினால் அவங்களுக்குரிய நாள். ரப்புல் ஆலமீன் அதையும் கேட்பான் மறுமை
மறுமையில நீங்க அடிச்ச பெட்ரோல் 92 95 92 பெட்ரோலா 95 கேட்க மாட்டார். அல்லாஹ் கேட்பானா நீதியாக நடந்து கொண்டீங்களா, நிதானமாக நடந்தீங்களா, உங்க மனைவிமார்கள் விஷயத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் வரும். அதனால் ரசூலுல்லாஹ் ஒரு ஆட்சி தலைவர் பெருமானார் முடிவெடுத்த யாரும் ஒன்றும் பேச இயலாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் மரண படுக்கையில நின்று அவர் ரொம்ப பலகீனப்பட்ட நேரத்தில் கேட்கிறார், நாளைக்கு நான் எங்கன்னு கேட்கிறாங்க. மனைவிமார்கள் தீர்ப்பு கேட்கிறாங்க, உங்களுக்கு எங்க போகணும் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எங்க போகணும்? மனைவிமார்களே கேட்கிறாங்க, ஆயிஷா வீட்டுக்கு போகணுமா யா ரசூலல்லாஹ்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஆம் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனைவிமார்கள்